இந்த பையன் இந்த செயின் டாலரை தீல வச்சு அந்த சூட்டை எடுத்து கையிலையும் வச்சு பச்சை குத்துற மாதிரி குத்திக்கிறான். தென் இந்த பொண்ணுக்குமே ப்ராமிஸ் பண்றான், கண்டிப்பா நான் பெரியவன் ஆனதுக்கு அப்புறமா உன்னை கல்யாணமும் பண்ணிப்பேன். இப்படியே காலங்கள் கடந்து ஓடுது. அந்த பையனுக்கும் 18 வயசு ஆயிடுச்சு. இப்போ இந்த பையன் ஒரு மிகப்பெரிய கம்பெனியோடைய சிஇஓவாவும் மாறிட்டான். பட் அந்த பையன் இப்பவும் அந்த பொண்ணை தேடி தான் அலைஞ்சிட்டு இருக்கிறான். தன்னுடைய அசிஸ்டன்ட் கிட்ட கொடுத்துட்டு அந்த பொண்ணை எப்படியாவது தேடி கண்டுபிடிக்க சொல்லி உத்தரவும் போட்டிருக்கான். பட் இன்னொரு பக்கம் அந்த பொண்ணு ரொம்பவே கஷ்டமான சூழ்நிலையில இருக்கா. அவளுடைய அம்மாவுக்கு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்க்கு நிறையவே பணம் தேவைப்படுது. இதனால அந்த பொண்ணு தன்னுடைய ஹார்ட்டை டொனேட் பண்றேன், அதுக்கு பதிலாக என்னுடைய அம்மாவுக்கு முழுமையா ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கு அப்புறமா அவங்கள பத்திரமா பாத்துக்கணும்னு சொல்லி ஒரு அக்ரிமெண்ட்லயும் சைன் பண்ண வேண்டியதா இருக்கு. பார்த்தா அந்த அக்ரிமெண்ட் வேற யாரோடது கிடையாது, இந்த பையனோடது தான். இந்த பையனுக்கும் ஹார்ட்ல பிரச்சனை இருக்கும். இந்த பையனுடைய ஹார்ட்டை ரீப்ளேஸ் பண்றதுக்காக தான் தன்னுடைய ஹார்ட்டை தரதா அந்த பொண்ணு வாக்கு கொடுத்துருந்துருக்கு. தென் இந்த பொண்ணு அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணதுனால அந்த பையனுடைய வீட்டுல போய் தங்க வேண்டியதா இருக்கு. தென் அந்த வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்பவே ஹார்ஷா நடத்துறாங்க இந்த பொண்ணு. அன்னைக்கு ஒரு நாள் சடனா அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு இந்த பொண்ணு நேரா வந்து இந்த சிஓடைய ரூம்க்கே வந்து படுத்துறா. இதுக்கப்புறம் என்ன ஆகுங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா மறக்காம வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு எங்க சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தீபாவளி அதுமா வீடியோ பாக்குற எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி. தென் அன்னைக்கு நைட்டே அந்த ஹீரோவுக்கும் உடம்பு சரியில்லாம போயிடுது. அவருடைய ஹார்ட் ரொம்பவே துடிக்க ஆரம்பிச்சது. இதனால உடனே டாக்டர் கிட்ட கால் பண்ணி கேட்கும்போது, நீங்க இது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிறதெல்லாம் போதும், உடனே அவங்க ஹார்ட்டை டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியே ஆகணும், இல்லைன்னா நீங்க மிகப்பெரிய கிரிட்டிக்கல் சிச்சுவேஷனை சந்திக்கிற மாதிரி இருக்கும்னு சொல்லிடுறாரு. தென் மறுநாளே இந்த சிஓவும் ரொம்பவே நல்லவ மாதிரி வேஷம் போட்டுட்டு அந்த பொண்ணுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுக்குறான். தென் அந்த பொண்ணையும் உட்கார வச்சு சாப்பாடும் கொடுக்குறான். பார்த்தா அந்த பொண்ணு குடிக்கிற பால்ல இவன் மயக்க மருந்து கலந்துருக்கான். தென் அந்த பொண்ணுமே குடிச்சதுக்கு அப்புறமா மயங்கி விழுந்துருது. தென் அந்த பொண்ணோட பெர்மிஷனே இல்லாம நேரா ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போயிட்டு அந்த பொண்ணுடைய பெர்மிஷனே இல்லாம அவருடைய ஹார்ட்டையும் கட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல தான் இவருடைய அசிஸ்டன்ட் பதறி அடிச்சு ஓடி வரான். பார்த்தா அந்த ரிப்போர்ட்ல இந்த பொண்ணு வேற யாருமே கிடையாது, நான் அவனை சின்ன வயசுல கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லி இந்த பையன் எந்த பொண்ணுக்கு வாக்கு கொடுத்தானோ அந்த பொண்ணு தான். தென் இதை பார்த்ததுக்கு அப்புறமா சிஓ உடஞ்சே போயிட்டு தான் யாருக்காக உயிர் வாழ்ந்தானோ இப்ப அவங்களுடைய உயிரை எடுத்து தான் இவனே வாழ்ந்துட்டு இருக்கான்.